கிராமத்தில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தான். தலையில் பெரிய கூடை வைத்து வண்ண வண்ண தொப்பிகளுடன் பாதையில் நடந்தான். தொப்பி வாங்கோ, அழகான தொப்பி வாங்கோ என்று சந்தோஷமாக கூவி விற்று கொண்டிருந்தான். மதிய வெயில் அதிகமாக இருந்ததால் ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்து ஓய்வு எடுத்தான். சில நிமிடங்களில் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிவிட்டான். அந்த மரத்தில் இருந்த குரங்குகள் கீழே இறங்கின. குரங்குகள் கூடையில் இருந்த தொப்பியை எடுத்துக்கொண்டு மரத்தின் மேலே ஏறின. ஒவ்வொரு குரங்கும் தலையில் தொப்பி போட்டுக்கொண்டு விளையாட ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து வியாபாரி விழித்தான். கூடையில் சில தொப்பிகள் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். மேலே பார்த்தான். குரங்குகள் தொப்பி போட்டுக்கொண்டு அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தன. வியாபாரி கைத்தட்டினான். குரங்குகளும் அவனைப் போல கைத்தட்டினான். அவன் கையை ஆட்டினான். குரங்குகளும் அதையே செய்தன. அப்போது அவனுக்கு ஒரு புத்திசாலி யோசனை வந்தது. அவன் தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றி கீழே எறிந்தான். அதை பார்த்த குரங்குகளும் தங்களிடமிருந்த தொப்பிகளை கீழே எறிந்தன. வியாபாரி சிரித்துக்கொண்டே தொப்பிகளை எடுத்துக்கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்தான். கதையின் நீதி என்னவென்றால், அறிவு இருந்தால் ஆபத்தையும் சமாளிக்கலாம். மேலும் குட்டி கதைகளுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.